டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 62 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனால் 2 எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போகணும்னா 68 எம்எல்ஏக்கள் வேணும். ஸோ இப்போ கையில் இருக்கிறது 62 எம்எல்ஏக்கள். பாமக ஆதரவு, பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டாரு. அப்போ அந்த ஆதரவை எப்படி எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு? அப்போ அந்த ஆதரவை பார்த்தீங்கன்னா தேமுதிகவே கேட்க சொல்லிடுறாங்க. அதாவது நீங்களே பாஜக கேட்டுக்கோங்க. ஓபிஎஸ் டீம் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஓபிஎஸ் டீம் கேட்குற ஒரு சூழ்நிலை. அப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சிருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தா ஒன்றிணைந்த அதிமுக உருவாது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் 2 சீட்டு பார்த்தீங்கன்னா எம்பிக்கெல்லாம் அனுப்பி வைக்க போகிறார். அவர் தானே கூட்டணி வச்சுருந்தார் தேமுதிகவோட. ஒன்று அதிமுக கலந்து போகிற, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேமுதிக கொடுக்குறன்ற மாதிரி வாக்கு கொடுத்துருந்தா அதுதான் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா அதிமுக கலந்து போயிடுவார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ஓபிஎஸ், பாமக, பாஜக தயவாக நாட வேண்டிய சூழ்நிலை. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாமக கூட ஒட்டுங்க, பாஜக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியை பேசுகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. தேமுதிக தான் டேரெக்டாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் என்ன தெரியுது, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்திலிருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. 2020 சட்டமன்ற தேர்தலில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க இரட்டை இலை சின்னத்தில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ஆதரவு கொடுத்தா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட அணியோட பார்த்தீங்கன்னா கடந்து தானே ஆதரவு கொடுத்த மாதிரின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒன்றிணைந்த அதிமுக தானே, அது ஒன்றிணைந்த அதிமுக தானேன்ற மாதிரி இப்போ எல்லாருமே சமூக வலைதளங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.